திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகா கூத்தைப்பார் கிருஷ்ணசமுத்திரம் சமுத்திக்குளம் ஏரியில் கிட்டத்தட்ட 50-60 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குது. அதை அகற்ற கோரி தாசில்தார் மனு கொடுத்தோம். அது மனு கொடுத்தது பிரகாரம் 27/6/2026 அந்த ஆக்கிரமிப்புக்காண்டி அளந்து கல் உண்டுட்டாங்க. அதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. அது ஒரு சில நபர்களோட தலையீடு இருக்கா என்னன்னு ஒன்றும் புரியலை. அதனால இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் எல்லாம் விவசாயிகளாக சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அது கூடிய விரைவில் அந்த சமுத்தி குளத்தை வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு போல நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் அகற்றி எங்களுக்கு சீக்கிரம் இது பண்ணி கொடுத்தாக்க விவசாயம் வந்து பாதிக்காமல் எங்களுக்கு இதாகும். இப்போ மேட்டூர் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் அந்த ஏரியில் கிட்டத்தட்ட 60 ஏக்கரு கிட்ட ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அதனால் வருங்கால தலைமுறைக்கு வந்து நீர் ஆதாரம் கண்டிப்பாக வேணும். அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஆக்கிரமிப்பை சீக்கிரம் வந்து அகற்றி நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஏரியை நம்பி அது வந்து 193/76 ஹெக்டேர் இருக்குது. கிட்டத்தட்ட 474 ஏக்கர் இருக்குது. இதில் பயனடைகிறதுக்கு பல குடும்பங்கள் இருக்குது. அதே போல் வந்து அது இரவு நீர் பாய்ச்சிற பகுதி பாதி இருக்குது. அதாவது 24 ஹவர் அந்த குழுமம் ஓடினாதான் அந்த குளத்தில் வர தண்ணி பாயும். இதில் வந்து 60 ஏக்கர்கிட்ட அவங்க ஆக்கிரமிப்பில் 50-60 ஏக்கர்கிட்ட ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வீடு கட்டி பத்தாவதுக்கு மீதி எம்டி லேண்டாக இது பண்ணி நாங்கள் போகிறவங்கலாம் வந்து ஒரு வேறு மாதிரி இஷ்யூ பண்ணி இது பண்ணுறாங்க. இன்னமும் அதில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கல் ஊனி அங்கே அவங்க வந்து வேலை ஈடுபாட இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா என்ன சப்போர்ட்டு என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதனால சில நபர்களோட தலையீடு இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. அதனால கூடிய விரைவில் வந்து யார் ஆக்கிரமிப்பு பண்ணா யாரோட தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை இல்லை தலையீடு அது எப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. தலையீடுனா அதை வந்து எப்படி வேணாலும் யாருன்னு எங்களுக்கு தெரில. இது ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் ஏன்னா அதிகாரிகள் வந்து அவங்க செயல்படணும்னு நினச்சாக்க பல இது வருது. அதனால வந்து இதில் வந்து தமிழக அரசு தலையிட்டு இதில் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு வந்து நோட்டீஸ் கொடுத்து அகற்றி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு ஆயிரும். இது போச்சுன்னா ஆக்கிரமிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 176 வீடு இருக்கு. ஒரு 4 வீடு அஸ்திவாரம் போட்டிருக்கு கிட்டத்தட்ட. அது இல்லாமல் மனைகளாக எப்படின்னா ஒரு செண்டு 2 லட்சம்னு விற்கிறாங்க. அதில் மீதி இருக்க பகுதியாக என்னன்னா அது நீர்நிலை பகுதி. அதில் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறேன்ட்டு பண்ணி பல கேட்டால் விவசாயம் அப்படி இப்படின்னு தவறானது. அது நீர்நிலை பகுதியில் வந்து இவங்களுக்கு என்ன இது ரைட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல அவங்க இதே பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறதுக்கு 144 போட்டோ எடுக்கலாம். அந்த லெவலில் இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க நீதிபதி. அதனால வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கணும். இந்த தீர்ப்பு வந்து மேல சொல்லி எங்களுக்கு சீக்கிரம் வந்து மனு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் யாருக்கு இருக்குமோ எல்லாத்துக்கும் மின்சாரத்துறைக்கு கொடுத்தாச்சு, கரண்ட் கொடுக்க கூடாதுன்னு எல்லா துறைக்கும் கொடுத்தாச்சு. இது வந்து நல்ல நிலைமையில கொண்டு போய் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். என் பேர் ஆறுமுகசாமி, சமுத்திக்குளம் கமிட்டி பொருளாளர்.